முதல் டிட்வா வரை பேரிடர் சமயங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவிகளை செய்து வருவதாகவும் அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள இலங்கை அரசின் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் துறை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டிட்வா புயலை எதிர்கொண்டு இலங்கை தற்போது முழுவதுமாக வீண்டு வருவதாகவும் புயலால் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா முதல் டிட்வா வரை பேரிடர் சமயங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவிகளை செய்து வருவதாகவும் அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் தெரிவித்தார். விசேடமாக நான் முதலமைச்சரிடம் நன்றி கூறிக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் கொரோனா கால பகுதியிலே முதலமைச்சர் அவர்கள் இங்கிருந்து உதவிகளை எங்களுக்கு வழங்கியிருந்தால், விசேஷமாக உங்கள் அனைவருக்கு தெரியும், இந்த டிட்வா புயலின் காரணமாக மத்திய மலைநாட்டில் உள்ள மக்கள் அதிகமாக பாதிப்படைந்திருந்தார்கள். இந்தியா வம்சலி தமிழ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே முதல்வர் அவர்கள் அனுப்பியிருந்த இந்த நிவாரணம் பணி அந்த மக்களுக்கு சென்றடைந்து அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அமைந்தது. எனவே அதற்காக விசேட நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருந்தேன். அதே போல அவர் கூறினார், நாங்கள் இன்னும் இந்த மலையக தமிழ் மக்களுக்கு உதவிகளை செய்ய காத்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார். அதே போல அங்கிருக்கிற மலையக, அதாவது இந்திய வம்சாவளி மாணவர்களுக்கு கல்வி, உயர்கல்வி வாய்ப்புகள், அதே போன்று சமய கலாச்சார உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் எங்களிடம் உறுதியளித்தார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்வது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப், மீனவர் பிரச்சினை என்பது இருநாட்டு மீனவர்களுக்கான பிரச்சினை என்றும் இவ்விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது தங்களது விருப்பம் என்றும் அவர் கூறினார். இந்திய அரசு இலங்கை மீனவர்களை கைது செய்வதும், இந்திய மீனவர்களை இலங்கை அங்கு கைது செய்வதும் இன்று நேற்றல்ல, தொன்று தொற்று நடைபெறுகின்ற ஒரு விடயம். எனவே இந்த விடயத்தை இரு நாட்டு மீனவர்களும் பேசுவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே மொழியைச் சேர்ந்தவர்கள், அண்ணன் தம்பி போன்றவர்கள், ஒரே தொப்புள் கொடி உறவு. நாங்கள் பேசி இதற்கு தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது அபிப்பிராயம்.